நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரே அமிர்தகலசகஸ்தாய திரைலோகிநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம. காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி ஸ்திர ராசி, நிலராசி ரிஷபராசி. தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் ஸ்திரம் கொண்டவர்கள். குடும்பத்தை சுமக்கும் பாரச்சுமை ஏற்றும் பார வண்டியைப் போல, எருதுவை போல குடும்பத்தையும் சுமந்து தன்னை நம்பி வந்தவர்களை சுமக்கும் ராஜயோகம் பெற்றவர்கள் தான் இந்த ரிஷபத்தை உதித்த காளைகள். அந்த வகையில் இந்த ராசியில்தான் மிருகசீரிசம், ரோகிணி, கார்த்திகை நட்சத்திரங்கள் அவதாரம் செய்கின்றார்கள். இந்த நட்சத்திரக்காரர்கள், இந்த ராசிக்காரர்கள் முகம், அழகு, வர்ணனை அன்பானவராகவும் அடங்காதவராகவும் அயராத உழைக்கும் உத்தமராக இருக்கின்றார்கள். ஆசை பிரியர்கள், நல்ல சுகாதார பிரியர்கள், நல்ல கவர்ச்சி பிரியராக இருக்கின்றார்கள். சென்ட் அதிக உபயோகிக்கும் நல்ல மக்களாக இருக்கிறார்கள். உலகத்தை சுற்றி வரும் நல்லவர் வல்லவர் மிகப்பெரிய தனவந்தர்களும் இந்த ரிஷபராசியில் தான் இருக்கின்றார்கள். ஆக மொத்தத்தில் இவர்கள் மிகவும் தனவானாக யோகவானும், அதே நேரத்தில் இவர் கவர்ச்சி உள்ளம் கொண்டவர், என்றும் இளமையாக காட்சியளிக்கும் இளமை யோகம் பெற்றவராய் இருப்பார்கள். வயது ஆனாலும் இவர்களுக்கு நரை வருவதில்லை. அந்த வழி இளமை கொண்டவர்கள், மிகவும் சக்தி வாய்ந்த தன்னம்பிக்கை மிகுந்த இந்த ரிஷபராசி உதித்த மிக பெரும் காளைகள். இவர்களுக்கு இந்த ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், 6 கூடிய ரணருணர் சரி சுக்கிர பகவான் 2 காரகத்தை கொண்டவர். வரும் ஞாயிற்றுக்கிழமை 29/6/2025 27 நாட்கள் அவர் விரயம் என்று சொல்லக்கூடிய 12 விலகி உங்கள் ராசியிலேயே ராசிநாதன் வருகிறார். இது மிகப்பெரும் சுறுசுறுப்பையும் தன்னம்பிக்கையை உதவியும் சகாத்தை தருவோம். பொதுவாகவே ராசிக்கு 4, 7, 10, லக்கணத்துக்கு 4, 7 சுக்கிர பகவான் ஆட்சி பெற்றிருப்பது மாளவியா யோகம் ஆகும். இந்த மாளவியா யோகத்தினால் பெரும் செல்வம், செல்வாக்கு சேரும், தனயோகம் சேரும், பணயோகம் சேரும், பதவி யோகம் சேரும், வாகன யோகம் சேரும், ஸ்திரச்சத்து யோகம் சேரும், பவர்ஃபுல் மிகப்பெரிய மனிதர்களின் நல்ல ஆதாயம் கிடைக்கும். என்றும் செல்கின்றனர். செல்வம் புகழும் இவர்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் ஒரு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னமணி என போன்று புகழ வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு சுக்கிரவார ராசியிலேயே ஆட்சி பெறும்போது இந்த மாளவியா யோகம் பெற்று மிகப்பெரிய மன்னவனே வரலாமா என்று சொல்லும் அளவுக்கு மன்னவனாய் போற்றக்கூடிய, தென்னவனாய் வரக்கூடிய ராஜயோகத்தை சுக்கிரபகவான் 27 நாட்கள் தந்து உங்களுக்கு பல நாட்களுக்கும் இந்த மூலமாக வருட வருமானங்கள் நிலைத்து நிற்கும் அளவுக்கு திடீர் பணக்கார யோகம், திடீர் சரள யோகத்தை கொடுக்கின்றார். உங்கள் ராசிநாதன் ராசியிலேயே உட்கார்ந்து கொண்டு அவருடைய 7வது பார்வையை 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த விருச்சிக மனையை பார்க்கும் பொழுது மனைவெளி ஆதாயங்கள் கிடைக்கும். மனைவியால் வரக்கூடிய சொத்து சுகம் கிடைக்கும். சிலருக்கு மனைவெளி மூலம் உள்ள சொத்துக்கள் மூலமாக ஒரு பணக்காரர் ஆகிவிடுவார்கள். சிலர் மனைவெளி வாங்கி போட்ட சொத்து சுகம் மிகப்பெரும் பணக்கார யோகத்தை கொடுக்கும். காதலியாலும் யோகம் கிடைக்கும். சிலருக்கு பெண் நண்பர்கள் மூலம் யோகம் கிடைக்கும். சிலருக்கு நல்ல பெண் நண்பர்கள் கூட்டாளிகளால் அமைந்து இந்த ரிஷபராசி ரிஷபலக்கணக்காரருக்கு பெரும் தனம் இந்த 27 நாட்களுக்கு வந்து சேரும். அந்த வகையில் இவர்கள் மகா புண்ணியமும் மகா யோகமும் பெற்றவர்கள் என்றே சொல்லலாம். பொதுவாகவே காலபுருஷனுக்கு 2 என்று சொல்லக்கூடிய தனம், பணம், வாக்கு, குடும்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு போன்ற இந்த சுக்கிர பகவானின் ராசியை பெற்றவர்கள் மகா யோகவான்கள் என்றே கூறலாம். இவர்களுக்கு எல்லாமே நல்ல தாய் தந்தை மூலமாக வீடு வாசல் தோட்டம் கிடைக்கின்றது, நல்ல மனைவி அமைகின்றார், நல்ல குழந்தைகள் அமைகின்றார்கள். எல்லோருமே இவருக்கு நல்ல வளமாகவும் இருக்கிறது. ஆனால் இவர்களே இவருடைய தரத்தை கெடுத்து கொள்ளக்கூடாது. இவர்களுக்கு எதிரியாய் மாறக்கூடாது. அதாவது இவர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றும் மகா வல்லவர்கள், மகா நல்லவர்கள். இவர்கள் பெரும்பாலும் நல்ல பெயர் கிடைப்பதை விட இந்த ரிஷபராசிக்காரர்கள் கெட்ட பெயர் தான் கிடைக்கின்றது. ஏனெனில் இவருடைய ஜீவனாதிபதியாக வரும் சனீஸ்வர பகவான் 9க்கும் 10 2 காரகத்தை வருகிறார். அதனால் இவர்கள் எந்த ஒரு நல்ல காரியம் செய்தாலும் அதை பிரதிபலன் பெரும் புகழ் வரும் என்று நினைக்காமல் இவர் கடமையை சரியே செய்து வரும்போது இந்த பானுமைந்தன் சனீஸ்வர பகவான் இவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து வல்லமை பெற்ற அப்பன் பழனியப்பன் போல சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுப்பதே வல்லமாக இருக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரி, ஆக மொத்தத்தில் இந்த 27 நாட்களுக்கும் எழிலா செல்வாக்கு யோகத்தை அமைய போறீங்க. இந்த ரிஷபராசிக்காரர்கள் முடிந்தால் இந்த 27 நாட்களுக்கு
திருச்சியுள்ள ஸ்ரீரங்கம் ஆலயம் சென்று சுக்கிர பகவானுடைய பாத தரிசனத்தை பார்த்து ரங்கனாவுடைய பாதத்தை பார்த்து சுக்கிர யோகத்தை பெற்று அங்கு உள்ள தங்க கலசத்தை பார்த்து வர ராஜயோகம் கேட்டும். கும்பகோணத்தில் உள்ளவர்கள் அங்குள்ள திருக்கஞ்சனூர் சுக்கிர பகவான் சென்று அவரையும் வழிபட்டு வெண்பட்டு சாஸ்து வழிபட்டு வரலாம். முடியாதவர்கள் தினந்தோறும் பசுமாட்டுக்கு அகத்துக்கரை வாழைப்பழம் கொடுத்து பசுமாட்டு வாழைத்தொட்டு வணங்கி வரலாம். வெள்ளிக்கிழமை தோறும் காலை 6 to 7 சுக்கிரஹோரைகள் அரசமர முட்டிற்கு 24 சுற்று சுற்றி 6 செம்பு தண்ணீர் ஊற்றி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை போற்றி என்று வழிபடலாம். வீட்டில் இவர்கள் தினந்தோறும் 11 மாயிலை கோர்த்து கட்டி வர யோகம் விருத்தியாகும். ஆக மொத்தத்தில் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இடில்லா தனயோகம் பெற்று மிகப்பெரிய அதிசயமான சம்பவமும் ஆர்ப்பாட்டமான யோகமும் மிகப்பெரிய ஆனந்தமான வாழ்க்கை 27 நாட்களுக்கு அமைந்து மிகப்பெரிய ராஜாவாய் என்றும் பெற்ற ரோஜாவாய் இந்த ரிஷபராசிக்காரர்கள் வருவது சுக்கிர பயிற்சியால் உண்மை உண்மை உண்மை.